ஓகே, அன்பார்ந்த குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாஃப்ட்வேர் என்னன்னா டிராஸ் கார்ட்டூன். என்ன சாஃப்ட்வேர்? டிராஸ் கார்ட்டூன் என்ற சாஃப்ட்வேர் பார்க்க போறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இதே மாதிரி அந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆனது தெரியும் உங்களுக்கு. இது ஒரு டிராயிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் சொல்லிட்டு, டிராயிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் சொல்லிட்டு தெரியும். அது பேரே அப்படியே இருக்கு. அது பேர் என்ன? டிராஸ் கார்ட்டூன் டிராயிங் சாஃப்ட்வேர். டிராஸ் கார்ட்டூன் டிராயிங் சாஃப்ட்வேர் பேர். ஓகே, இது பேரே சொல்லுது. இது ஒரு நம்மளுக்கு டிராயிங் வரையறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் சொல்லிட்டு பாருங்க. டிராயிங் வரைய என்ன தேவை? பென்சில் தேவை. இங்க பென்சில் இருக்கு, எரேசர் இருக்கு, இங்க கலர் பிக்கர் டூல் இது இருக்கு. இது வந்து கலர் பிக்கர் டூல். நம்ம பென்சில் வந்து வரையறதுக்கு, பென்சில் வந்து நம்ம வரையறதுக்கு, எரேசர் வந்து நம்ம அழைக்கிறதுக்கு. ஓகே, இது கலர் வந்து நம்ம வேற கலர் பிக்கப் பண்றதுக்காக. இங்க பாருங்க, இங்க கருப்பு கலர் வெள்ளை கலர் இருக்கா? வெள்ளை கலர் என்பது நம்ம வந்து படம் வரையறதுக்கான ஒரு பேப்பர் ஷீட் மாதிரி இருக்கும். பேப்பர் கேன்வாஸ் ஷீட் மாதிரி இருக்கும், அதுல படம் வரையலாம். இந்த மேல இருக்க கருப்பு கலர் என்பது பென்சில் வந்து எந்த கலர்ல எழுதணும் அப்படி என்று சொல்றதுக்காக அந்த கலர், அந்த கலர் இது. இப்ப நம்ம இந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஒரு கலர் பாக்ஸ் வரும். கலர் பாக்ஸ்ல போய் நம்ம ப்ளூ கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுத்து ஓகே கொடுத்தா இப்போ இங்க பாரு ப்ளூ கலர்ல ஏறும். அப்ப அது வந்து கலர் சேஞ்ச் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன். இங்க பாருங்க, இது வந்து கோட் திக்னஸ். நம்ம பென்சில்ல எந்த திக்னஸ்ல ஏறணும், அப்ப வித் எந்த திக்னஸ் நம்ம ஏறணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். இது வந்து 1ல இருந்து 99 வரைக்கும் இருக்கும். இப்ப பாருங்க 99 வச்சிருக்கேன். ஏறும் பாருங்க, பெருசா இருக்கும் பாருங்க, பெருசா இருக்கா? அதே பாருங்க 1ல வச்சா சின்ன மெலிசா இருக்கும், மெலிசு கோடு மாதிரி இருக்கும். இதுதான் வித்தியாசம். நம்ம கோடு போடுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம், பெருசா வரணும்னா இதை பயன்படுத்தலாம். ஓகே, இங்க ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க. இது எதுக்குன்னா நம்ம கலர் ஆப்போசிட்னு சொல்லிட்டு பேரு. இது வந்து கலர் இப்ப டார்க் கலரா காமிக்கும், லைட் கலரா காமிக்கும். இப்ப வந்து இது வந்து நம்ம பாருங்க டார்க் கலரா வரல. இப்ப இதே வந்து திக்னஸ் வச்சுக்கலாம். தெரியாது நம்மளுக்கு, சின்ன கோடா இருக்க தெரியாது. தள்ளி வச்சுட்டு இப்ப நம்ம திக்னஸ், இப்ப நீல கலர் திக்கா இருக்கா? அதே வந்து இதை கிளிக் பண்ணி இப்ப பாருங்க 0.1ல வைக்கிறோம் பாருங்க. இத பாருங்க, லைட் கலர் இருக்கா? அப்ப லைட் கலர்ல வேறனா இது வச்சுக்கலாம், டார்க் கலர் வேறனா இப்ப தள்ளி வச்சுக்கலாம். இது அந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து பிளஸ் போட்டிருக்கு. பிளஸ் போட்டு என்னது? ஜூம் இன், பெருசாக்கி பாக்குறதுக்கு. இது வந்து ஜூம் அவுட், சின்னதாக்குறதுக்கு. சின்னதாக்கி பாக்குறதுலாம் ஜூம் இன்னா பெருசாகும். இது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அண்டு சிம்பிளா அண்டு, நம்ம செஞ்சதை கேன்சல் பண்றோம். நம்ம ஒரு செஞ்சு என்ன பண்ணோம் தேவையில்லையா அதை நீக்கிறோம். இது ரீடு, அது திரும்பி கேன்சல் பண்ண வேணுமா? ரீடு. அது இது வந்து எக்ஸ். இது வந்து என்ன பண்ணோம், நம்ம வரைஞ்ச தப்பா இருக்கு கிளியர் பண்ண, கிளியர் இதை கிளிக் பண்ண கிளியர் பண்ணும், கிளியர் கேன்வாஸ். இதுதான் இப்ப என் சாஃப்ட்வேரோடைய இது. அதுக்கப்புறம் இல்ல வேற என்ன இருக்குன்னா கீழ் மெனுல ரீப்ளேன்னு இருக்கும். ரீப்ளே இருக்கும், ஸ்பீட் இருக்கும். அதனால இங்க ரீப்ளே இருக்கு. ரீப்ளேனா நம்ம எப்படி அந்த கேன்வாஸ்ல வரைகிறோமோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், பிளே பண்ணி காமிக்கும். நம்ம எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சோமோ அதை அப்படியே பிளே பண்ணி காமிக்கும். இப்ப நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாமா? இப்ப நான் பென்சில்ல ஒரு ஏ போட போறேன். பென்சில்ல ஒரு ஏ போட போறேன். ஏ போடுறேன்னா நல்லா பாத்துங்க, எப்படி ஏ போடுறேன்னு பாத்துங்க. இப்ப ஏ போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரீப்ளே பண்ண போறோம். இப்ப ஏ போட்டாச்சு. இப்ப கீழே வந்து ரீப்ளே பட்டனை கிளிக் பண்ணணும். இப்ப கிளிக் பண்ணா நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சு கோடு போட்டோமோ அதே மாதிரி கோடு போட்டு வரைஞ்சு காமிக்கும். இதான் நம்மளுக்கு என்ன யூஸ்னா, நம்ம செஞ்சது தப்பா இல்லையான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் மற்ற எந்த ஒரு சாஃப்ட்வேர்லயும் நம்ம வரைஞ்சது சரியா தப்பான்னு பார்க்க முடியாது. நம்ம வரையலாம், இல்ல அழிச்சுக்கலாம். ஆனா நம்ம எப்படி வரைஞ்சோம்
என்பதை பார்க்கக்கூடிய ஒரே சாஃப்ட்வேர் தான் டிராஸ் சாஃப்ட்வேர். இது உங்களுக்கு பயன்படும். நீங்க கையெழுத்து பயிற்சிக்கு இது பயன்படும். எல்லாமே எழுதலாம் இல்ல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இல்ல ஸ்பீடும் இருக்கும். ஸ்பீட் என்பது இத வேகமா வர வைக்கிறது. இது 1, இது 1x இருந்து அப் டு 10x வரைக்கும் இருக்கு மேக்ஸிமம். 10x தான் என்ன சார்? 10x கிளிக் பண்ணி வேகமா வந்துடும். அதே 1x பொறுமையா வரும். பாருங்க, பொறுமையா வரும். இதுதான் அதுக்கான உள்ள வித்தியாசங்கள். இந்த படத்துல இந்த சாஃப்ட்வேருக்கான உள்ள வித்தியாசம் இதுதான். சரி, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? நம்ம கையெழுத்து பயிற்சி பண்றதுக்கு, படம் வரையறதுக்கு, எல்லாத்துக்கும் இது பயன்படும். நம்மளுக்கு இது பயன்படும். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்ப நான் தமிழ்ல ஒரு ஆவணா எழுத போறேன். எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி எழுதலாம். நம்ம தப்பானாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வரலாம். 1 2 எழுதலாம். 1 2 அப்படி எழுதலாம். எழுதிட்டு இங்க ரீப்ளே காமிச்சா நம்ம எப்படி எழுதணுமோ அது அப்படியே நம்மளுக்கு வீடியோவா ஆக்கி கொடுக்கும் உங்களுக்கு. சரி சார், இந்த சாஃப்ட்வேர் நம்ம படம் வரைஞ்சாச்சு, நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்ப எப்படி சார்? அதுக்குதான் இல்ல ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட், ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ், எக்ஸ்போர்ட் வீடியோ, எக்ஸ்போர்ட் ஃபிளாஷ். நம்ம என்ன செய்யறோமோ அதை இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், வீடியோவா மாத்திக்கலாம், ஃபிளாஷா மாத்திக்கலாம். இப்ப நம்ம இந்த இதை வீடியோவா மாத்த போறோம். அப்ப எக்ஸ்போர்ட் வீடியோ கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் வீடியோ கொடுக்கும் போது இதே மாதிரி உங்களுக்கு கேட்கும், எந்த ஸ்பீட்ல வேணும், எந்த ஃப்ரேம் ரேட்ல வேணும் அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு. நம்ம எப்படி சேவ் பண்ணணும் கேட்கும். அதை போய் நம்ம சேவ்னு கொடுக்குறோம். சேவ்னு கொடுத்தா இது ஏற்கனவே இருக்கு, அதெல்லாம் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 2 கொடுக்குறோம், சேவ் கொடுக்குறோம். இப்ப அந்த நம்ம எழுதின ரைட்டிங் இப்ப நம்மளுக்கு வீடியோவா சேவ் ஆகுது. அந்த ஸ்பீடு 1x இருக்கு, அது 10x வரைக்கும் வச்சுக்கலாம். ஹைட் விட்த் எல்லாமே இல்ல மாத்திக்கலாம். இது ஒரு அருமையான சாஃப்ட்வேர். இப்ப இது வீடியோ ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் ஃபைல் கொடுக்க போறோம். ஓபன் ஃபைல் என்பது என்ன ஆகுது? வீடியோவா நம்மளுக்கு இப்ப பிளே ஆகுது. டிராஸ் நம்ம எப்படி எழுதணுமோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாணவர் அவங்க கையெழுத்து பயிற்சி கொடுக்கறதுக்கு எத்தனை முறை வேணா எழுதிக்கலாம். எண்கள் அவங்க எழுதி பார்க்கும் போது என்ன அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்கலாம். நம்ம எது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.